வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நடிப்பின் நாயகன் ஆக்டர் சூர்யா அவர்களோட நடிப்பில் லோ பட்ஜெட்டில் எடுத்து அதிகமான வசூலை கொடுத்து ப்ரொடியூசர்களோட கஜானாவை நிரப்பின டாப் 5 லோ பட்ஜெட் ஹை ப்ராஃபிட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படங்களுக்கு வெறும் பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனை பற்றி மட்டும் பார்க்காம அந்த படங்களில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அண்ட் அந்த படங்கள் எல்லாம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபைனலாக இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பாலா அவர்கள் எழுதி இயக்கி 2003 வெளியான ஆக்ஷன் டிராமா படமான பிதா மகன். இந்த படத்தில் சூர்யா, விக்ரம், லைலா, சங்கீதா, கருணாஸ் அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்த கேரக்டருக்கு அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி நம்ம சூர்யா அவர்களும் சும்மா கிடையாது. பிதாமகன் படத்துக்கு முன்னாடி நந்தா, காக்க காக்க அப்படின்னு ஃபுல்லாக டெரரான ஆக்ஷன் கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் இந்த பிதாமகன் படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இவர் நடிச்சிருந்த காமெடி போர்ஷன்லாம் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் பயங்கரமாக நடிச்சிருப்பார். இசை ஞானி இளையராஜா அவர்களோட இசையில் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகியிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த இளங்காத்து வீசுதே பாடல் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மெலோடி சாங். இப்போவும் சரி எப்பவும் சரி அந்த பாடலை கேட்டாலே ஒரு ஃபீலாக தான் இருக்கும். தமிழ்ல இந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கன்னடத்துல அனகாரு அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். உலக அளவுல கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாயை வசூல் பண்ணி படத்தோட பட்ஜெட்டை விட 3 மடங்கு லாபத்தை கொடுத்து தயாரிப்பாளரோட கஜானாவை நிரப்பி இருக்கு இந்த படம். அடுத்து ரெண்டாவதா நம்ம பார்க்க போற படம் தான் அயன். டைரக்டர் KV ஆனந்த் அவர்கள் எழுதி இயக்கி 2009 ரிலீஸ் ஆன கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த அயன். இந்த படத்துல சூர்யா, பிரபு, தமன்னா, ஜெகன் போன்ற நடிகர்கள் முக்கியமான லீடு ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு இருந்த ஃபேன் பேஸ் இந்த படத்துக்கு அப்புறம் அப்படியே டபுள் மடங்கா உயர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துல சூர்யா அவர்களோட நடிப்பு கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படத்துல வர்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல சூர்யா அவர்கள் ட்ரக்ஸ் கடத்துற சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த அளவுக்கு எல்லா ஏரியாவிலையும் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா சுமார் 20 கோடிகள். உலக அளவுல இந்த படம் 2009 சுமார் 72 கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எப்போ டிவியில் போட்டாலும் எல்லாரும் உட்காந்து ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போவும் கொண்டாடப்படுற ஒரு படம் தான் இந்த அயன். இந்த வருஷத்துல கவர்மெண்ட்டுக்கு 47 கோடி ரூபாய் ரெவென்யூ லாஸ். யார நம்பர்னே தெரியல தாசனா. அவனுக்கு ஹெல்ப் பண்றது உன்ன போல. அடுத்து மூணாவதா நம்ம பார்க்க போற படம் தான் டைரக்டர் ஹரி அவர்கள் எழுதி இயக்கி 2007 ரிலீஸ் ஆன ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா படமான வேல். இந்த படத்துல சூர்யா அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அசின், வடிவேலு, கலாபவன் மணி, நாசர், சரண்யா பொன்வண்ணன் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் யுவன் அவர்களோட இசையில இந்த படத்துல வர எல்லா பாடல்களுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை இந்த படம் பெரிய அளவுல அட்ராக்ட் பண்ணி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனது தீபாவளி டைமில் அப்படிங்கிறதால மக்கள்லாம் குடும்பமாக போயிட்டு தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதனாலேயே படமும் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இந்த படத்தில் சூர்யா அவர்கள் சூப்பரான கெட்டப்லையும் ஒரு மாசான லுக்குலையும் நடித்து மிரட்டியிருப்பார். அவர் மட்டும் இல்லாமல் வில்லன் ரோலில் கலாபவன் மணி, காமெடி ரோலில் வடிவேலு, அம்மா ரோலில் சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கான ரோலில் பெஸ்ட்டாக நடிச்சிருப்பாங்க. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரிய லெவலில் ஹிட்டான இந்த வேல் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி. டோட்டலாக வேர்ல்டு வைடில் இந்த படம் 31 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு.
தயாரிப்பாளருக்கு 3 மடங்கு கலெக்ஷனை வாங்கி கொடுத்துருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இப்போன்னு இல்லை எப்போ டிவியில் போட்டாலும் குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். நம்ம சேனல்லையே எப்போவுமே சலிக்காத டாப் 10 படங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த வேல் படமும் இருக்குது. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் 4வதாக நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா 10 தலை நெடுஞ்சாலை அப்படின்னு வெற்றி படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணா அவர்களோட முதல் படமான சில்லுன்னு ஒரு காதல். 2006 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் டிராமா படமான இந்த படத்துல சூர்யா, ஜோதிகா, பூமிகா, வடிவேலு, சந்தானம் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆகிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2006 சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் மேரேஜ் ஆகுறதுக்கு கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயமே இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வர்ற முன்பே வா சாங்கும் அதோட பிஜிஎம்மையும் கேட்டு வைப் பண்ணாத லவ்வர்ஸே இருக்க மாட்டாங்க. லவ் சக்ஸஸ் ஆனவங்களும் சரி, ஃபெயிலியர் ஆனவங்களும் சரி, இந்த சாங்கோட சேட் வெர்ஷனை கேட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் சாங்னே சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்திருந்தாலும் சில விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 கோடி. ஆனால் உலக அளவில் இந்த படம் சுமார் 18 கோடிகளை வசூல் பண்ணி தயாரிப்பாளருக்கு 5 மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம 5வதா பார்க்க போற படம் டைரக்டர் அமீர் அவர்கள் முதலா எழுதி இயக்கி 2002 ரிலீஸ் ஆன மௌனம் பேசியதே. சூர்யா, த்ரிஷா, நந்தா போன்ற நடிகர்கள் லீட் ரோல நடிச்சிருந்த ரொமான்டிக் டிராமா கலந்த படம் தான் இந்த மௌனம் பேசியதே. அது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷா அவர்கள் முதலா ஹீரோயினா லீட் ரோல நடிச்ச படமும் இந்த படம் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருந்த இந்த படத்துல சாங்ஸ், பிஜிஎம்ஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே தரமா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சுமார் 1,50,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் சுமாரா 9,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணி தயாரிப்பாளருக்கு 5 மடங்குக்கு மேல லாபத்தை கொடுத்துருக்கு. நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி காதலிச்சு வேதனைப்படுவடா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இது இந்த வீடியோவோட எண்டு மட்டும்தாங்க, இந்த கான்செப்டோட எண்டு கிடையாது. இந்த லிஸ்ட்டில் சூர்யா அவர்களோட லோ பட்ஜெட் ஹை ப்ராஃபிட் படங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உன்னை நினைத்து, காக்க காக்க, கஜினி, நந்தா அப்படின்னு இந்த லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகும். அதனால் இந்த லிஸ்ட்டில் பேலன்ஸ் உள்ள மீதி படங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2வாக உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பார்ட் 2 வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன்.